கோபப்பட்ட அதிமுகவினர் அதிர்ச்சியில் பாஜக. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தற்போது பாஜகவிற்கும் வார்த்தை போர் என்பது முட்ட ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே. அதாவது வார்த்தை போர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே மிகப்பெரிய வார்த்தை போரானது நடந்து கொண்டிருக்கு. அதிமுகவை சிறுமைப்படுத்த வேண்டும். எப்படி அப்படின்னா அதிமுகவை 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டு அந்த இடத்திலே பாஜக வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் அண்ணாமலை ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டு இப்ப திமுகவுடையும் பாத்தீங்க அப்படின்னா மிக நெருக்கமாக நட்பாக பழகிக் கொண்டிருக்கிறது நமது தமிழக பாஜக. அது மட்டும் மத்தியில் பார்க்கக்கூடிய பாஜகவும் அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமீபத்திலே கலைஞருக்கு வந்து நாணயம் வெளியிட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலே நடந்த விஷயங்கள் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய உருவமை எரிக்க முயன்ற அதிமுக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. இதிலே வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து தரைக்குறைவாக அவதூறாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை பேசியதாக இதை கண்டிக்கும் வகையில் பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக தொழில்நுட்ப பிரிவு மண்டல செயலாளர் சிவா ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க வந்த எச்சரிக்க முயன்றதற்காக போலீசார் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதை தடுத்து பிடுங்கி சென்றிருக்காங்க. இதற்கு இடையில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவு தொண்டர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள் என்பது ஏற்பட்டு உருவமை எரிக்க முயன்ற 20க்கும் மேற்பட்ட காவல்துறையின் மூலம் கைது செய்து அழைத்து சென்றார். சங்கரன் கோயில் பழைய பேருந்து அருகே ஒரு பரபரப்பான சூழலானது நேற்றைய தினம் நடந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகளை பார்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அண்ணாமலை ஈடு கொடுக்க கூடிய ஒரு நபரா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஒரு தொண்டனாக ஆரம்பித்து தன்னுடைய வாழ்க்கை பயணம் தற்போது உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார். அப்ப அந்த அளவிற்கு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு நபராகத்தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து மோடியின் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த காவல்துறை அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேரடியாகவே வந்து அதாவது ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியிலே அமர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் என்பது இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய ஒரு கட்சி, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை குறை சொல்லியே பெரியாளாகி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகள் சொல்வதாகத்தான் அதிமுக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.